டோக்கியோவில் நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இறந்து போய் யார் இருக்காங்கன்னே தெரியாது. 5 மாதம் கழிச்சு இன்னும் பக்கத்து வீட்டில் கதுவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் போய் பார்க்கும்போது தெரியும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் பாடியே எடுப்பாங்க. இன்னும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 3 மாதம் 4 மாதம்லாம் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஊரில் நிறைய. இது வீட்டிலேயே இறந்துருவாங்க, தெரியாது யாருக்குமே. ஸோ வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுறவங்க நிறைய பேர். ஆமாம், வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. டோக்கியோ போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆழமாக. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆக்சுவலி நம்ம சமைக்கிற இது வந்து அந்த வாசம் பிடிக்கலன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கங்கிறது. இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக என்னன்னா, நம்ம ஆட்களோட இப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க டோக்கியோவில். நம்ம வீடு இந்தியன்ஸு அப்படின்னா வாங்க மாட்டாங்க ஆட்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பைசியாக சமைக்கிறாங்க. அது வந்து அந்த வாசனை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. எங்கள் வீடு இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இது நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இங்கே சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா எங்கள் ஹவுஸ் ஓனர் அங்கங்கே மோப்பம் பிடிச்சிட்டே வருவார். வாசனை சூப்பராக இருக்கே. இவர் வந்து அவர் இப்படி எடுத்து பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஆட்கள். பட் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. வீட்டை நம்ம ஆட்களோட வீடை வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண வேண்டியது வரும்னா ஃபுல் ரீஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் உள்ள. ஓகே ஓகே. அண்ட் ஆல்சோ போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அஃப்கோர்ஸ் இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை இங்கே. நாய்ஸு, இந்த ஸ்மெல்லு, இது ரொம்ப பெரிய ஒரு தலைவலி. ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்தியன் ஸ்கூல்ஸே நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அவங்களால நிறைய இடம் ப்ராப்பர்ட்டியை வாங்கி அங்கே அந்த இடத்துல வந்து பில்டிங்லாம் கட்டி பண்ணியிருப்பாங்க. நாய்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும். ஜூமின் அப்படின்னு அங்கே இருக்கிற நியர்பை ரெசிடென்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னா they need to move the school. இல்லைனா ஃபுல்லாக வந்து அவங்க நாய்ஸ் மாதிரி வெளில போகாமல் இருக்கிறதுக்கு நாய்ஸ் பேரியர்ஸ் மாதிரி பண்ணணும். இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். வீட்டில் இருக்கிற ஸ்மெல்ல நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் காரங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இந்த ஸ்மெல் எனக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மாதிரியான பிரச்சனை பண்ணுற ஆட்களுக்கு இந்தாங்க காலைல மதியம் நைட்டுன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்துன்னு இருக்காங்க. டோக்கியோவில் நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸில் இறந்து போய் யார் இருக்காங்கன்னே தெரியாது. 5 மாதம் கழிச்சு இன்னும் பக்கத்து வீட்டில் கதுவே திறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் போய் பார்க்கும்போது தெரியும் இறந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னா 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் பாடியே எடுப்பாங்க. இன்னும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 3 மாதம் 4 மாதம்லாம் இருக்கும். பாடி ஃபுல்லாகவே வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஊரில் நிறைய. இது வீட்டிலேயே இறந்துருவாங்க, தெரியாது யாருக்குமே. ஸோ வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டை வந்து டெமாலிஷ் பண்ணுறவங்க நிறைய பேர். ஆமாம், வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. டோக்கியோ போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்காது, ஆழமாக. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஆக்சுவலி நம்ம சமைக்கிற இது வந்து அந்த வாசம் பிடிக்கலன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கங்கிறது. இன்னொரு விஷயம் சுவாரஸ்யமாக என்னன்னா, நம்ம ஆட்களோட இப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க டோக்கியோவில். நம்ம வீடு இந்தியன்ஸு அப்படின்னா வாங்க மாட்டாங்க ஆட்கள். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்பைசியாக சமைக்கிறாங்க. அது வந்து அந்த வாசனை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியுது. எங்கள் வீடு இந்த வீடு இருக்கு இல்லைங்களா, இது நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இங்கே சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா